திரௌபதி அக்னியில் உதித்த பேரதிர்ச்சி. மகாபாரதத்தில் மற்றவர்களெல்லாம் பிறக்கும்போது அழுதார்கள். ஆனால் இவள் பிறக்கும்போதே ஒரு கையில் வில்லுடனும் மறுகையில் வாளுடனும் நெருப்பிலிருந்து உதித்தவள். பாஞ்சால மன்னன் துருபதனின் தவம் துரோணரை வீழ்த்தி பிறந்த சக்தி. அவள் பெயர் திரௌபதி. அழகான மலரல்ல, சுட்டெரிக்கும் நெருப்பு. அரச சபை நடுவே கணவன்மார்கள் தலை குனிந்து நிற்க பீஷ்மரும் துரோணரும் மௌனமாக இருக்க ஒரு பெண்ணின் மானம் ஏலத்திற்கு வந்தது. துச்சாதனன் துகிலுரிய அந்த சபை அநீதியின் கூடாரமானது. ஆனால் திரௌபதி அங்கே அழுததை விட ஆக்ரோஷமடைந்ததுதான் அதிகம். அவள் கண்கள் சிவந்தன. அந்த சிவப்பில் அஸ்தினாபுரத்தின் அழிவு தெரிந்தது. கிருஷ்ணா என்று அலறியவளுக்கு ஆடை தந்து காத்தான் அந்த மாயவன். ஆனால் திரௌபதி அங்கே ஒரு சபதம் எடுத்தாள். எந்த கரம் என் கூந்தலை பற்றியதோ அந்த துச்சாதனின் இரத்தத்தை என் தலைமுடியில் தடவும் வரை இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். அது வெறும் சபதமல்ல, மகாபாரத போருக்கான மரண சாசனம். 18 நாள் போர் முடிந்தது. சபதம் நிறைவேறியது. ஆனால் திரௌபதியின் கதை நமக்கு சொல்வது ஒன்றைத்தான். அநீதி நடக்கும் போது மௌனமாக இருக்கும் சபைகள் சுடுகாடாகும். இன்று நம் ஊர் திருவிழாக்களில் அவள் அம்மனாக வணங்கப்படுவது அவளது கற்புக்காக மட்டுமல்ல, அவளது அநீதிக்கு எதிரான வீரத்திற்காக. இது போன்ற காவிய கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது காவிய கண்.